My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. NEET 2024 எக்ஸாமினேஷனுக்குரிய கரெக்ஷன் விண்டோ வருகிற 18ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி நைட் 11:50 PM வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இந்த கரெக்ஷன் விண்டோவில் யாரெல்லாம் சில விஷயங்களை மாற்றலாம் அல்லது மாற்ற வேண்டியதில்லை அப்படிங்கிறத பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். பட் இன்னும் நிறைய மாணவர்கள் நமக்கு பர்சனலாக ஃபோன் பண்ணி நிறைய விதமான சந்தேகங்களை கேட்டாங்க. ஸோ அப்போது ஒரு காமனாக ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் நீட் அப்ளை பண்ண ஒரு மாணவர் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தப்பு பண்ணியிருந்தா கரெக்ஷன் விண்டோவில் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணணும், இல்லை எந்தெந்த விஷயங்கள் பெரிய இஷ்யூ இல்லை, இதை நான் மாற்ற வேண்டியதில்லை அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதில் சில முக்கியமான விஷயங்களை மட்டும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். இந்த வீடியோ கரெக்ஷன் விண்டோவில் உங்களுடைய அப்ளிகேஷனில் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தாலும் சரி பண்ணலைனாலும் சரி, உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை ஒரு தடவை எடுத்து கையில் வச்சுட்டு நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு 2 தடவை, ஒரு தடவைக்கு 10 தடவை கூட அதை நீங்கள் வெரிஃபை பண்ணிவிடுங்க. அதில் வெரிஃபை பண்ணி எந்த மிஸ்டேக்கும் இல்லைன்னா நீங்கள் கரெக்ஷன் விண்டோவுக்குள்ளே லாகினே பண்ண வேணாம். ஒருவேளை நான் சொல்ல போகிற காரணங்களில், நான் சொல்ல போகிற லிஸ்ட்டில் பாயிண்ட்ஸில் ஏதாவது ஒரு பாயிண்ட்டாவது நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கரெக்ஷன் விண்டோவில் நீங்கள் சேஞ்ச் பண்ணியே ஆகும். ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம், நீங்கள் கண்ணாடி போடக்கூடிய மாணவராக இருக்கீங்க. ஆனால் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணும்போது கண்ணாடி போடாத ஒரு ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் கரெக்ஷன் விண்டோவில் உங்களுடைய ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணுறது நல்லது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கரெக்ஷன் விண்டோவில் நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா தேர் வில் நாட் பி எனி இஷ்யூ இன் ரைட்டிங் எக்ஸாமினேஷன். நீட் எக்ஸாம் எழுதும்போது நீங்கள் கண்ணாடி போட்டுட்டு தான் போவீங்க அப்படின்னா கண்ணாடி போட்டுட்டு உள்ளே போகும்போது உங்களை ஈஸியாக அலோவ் பண்ணிவிடுவாங்க. ஒருவேளை ஃபோட்டோவில் கண்ணாடி இல்லாமலும் எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது கண்ணாடியோடையும் நீங்கள் போனீங்க அப்படின்னா தென் த ஃப்ரிஸ்கிங் ஆஃபீஸர் மைட் ஆஸ்க் யூ டு ரிமூவ் யுவர் ஸ்பெக்ஸ் அண்ட் என்டர் த ஹால். கண்ணாடியை கழட்டி வச்சுட்டு உள்ளே போய் எக்ஸாம் எழுதுமா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அதாவது பவரில் பெரிய வேரியேஷன் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அது பெரிய பிரச்சனையாக இருக்கும், பெரிய சிக்கலாக இருக்கும். கரெக்டாக எழுத முடியாது, ஷேட் பண்ணோம்ல நம்ம உள்ளே போய் ஷேட் பண்ண முடியாது, தெரியாது. அப்போது ஒருவேளை மேனேஜ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கழட்டி வச்சுட்டு போயிடலாம், பிரச்சனை இல்லை. உங்களுடைய பவர் லெவலை பொறுத்து நீங்கள் கண்டிப்பாக கண்ணாடி போட்டால் தான் எழுத முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபோட்டோவை மாற்றிடு. இது முக்கியமான விஷயம். ரெண்டாவது, ஒருவேளை ஒரு சில மாணவர்கள் பாய்ஸாக இருக்கட்டும் கேர்ள்ஸாக இருக்கட்டும் பல்ல கிளிப் போட்டிருப்பாங்க. நீங்கள் கிளிப் போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோவில் அந்த கிளிப் தெரியுதா அப்படிங்கிறத பார்த்துக்கோ, சரிங்களா? ஃபோட்டோவில் இல்லை சார் நான் ஃபோட்டோவில் சிரிக்காமல் உம்முன்னு இருந்து உம்மனாமூச்சி மாதிரி ஃபோட்டோ எடுத்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்க அப்படின்னா, சும்மா சொல்கிறேன், சரிங்களா? அப்படி ஒரு வேளை நீங்கள் ஃபோட்டோ எடுத்துருந்தீங்க அப்படின்னா ஃப்ரிஸ்கிங் போகும்போது இட்ஸ் அ மெட்டல் கிளிப். அப்போ மெட்டல் டிடெக்டர் வச்சு செக் பண்ணுவாங்கல்ல, ஃப்ரிஸ்கிங் பயங்கரமாக நடக்கும். அப்போ ஃப்ரிஸ்கிங்கில் ஒரு வேளை இது மெட்டல்ப்பா, நீங்கள் ஏன்ப்பா இதை வச்சுருக்கீங்க, இதை கழட்டுங்க அப்படின்னா உடனே எல்லாம் கழட்டி வச்சுட்டு போக முடியாதுல்ல. அதை ஃபிக்ஸ் பண்ணி பேஸ்ட் போட்டு ஒட்டி வச்சுருப்பாங்க, அதை எங்கே போய் கழட்டி வைக்கிறது? அப்போ ஃபோட்டோவில் அது தெரிகிற மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. இதெல்லாம் லாஸ்ட் இயரில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸே ஃபேஸ் பண்ண இஷ்யூ. அதனால தான் இவ்வளோ தெளிவாக நம்ம இந்த இடத்துல சொல்கிறோம். இந்த 2 இஷ்யூ ரொம்ப ரொம்ப முக்கியம், நீங்கள் மாற்றிக்கோங்க. ஒரு வேளை பிடபிள்யூடி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் இருந்தீங்க, ஏதாவது ஒரு ஸ்பெஷல் எய்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் தெரிகிற மாதிரி நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறது நல்லது. எஸ்பெஷலி நீங்கள் காதில் மிஷின் போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த மிஷின் தெரிகிற மாதிரி ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு உங்ககிட்ட சர்டிஃபிகேட் இருக்கும், பிடபிள்யூடி சர்டிஃபிகேட் இருக்கும். அந்த சர்டிஃபிகேட்டையும் எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது கையில் எடுத்துகிட்டு போங்க, உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில், போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவில் கண்ணாடி, பல் கிளிப் இதெல்லாம் தெரியாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மாற்றுறது நல்லது. இப்போது ரெண்டாவது முக்கியமான விஷயம், சார் சிக்னேச்சர் நான் ப்ளூ கலரில் போட்டேன், பிளாக்குக்கு மாற்றணுமா? இது நிறைய பேர் காமனாக நம்மகிட்ட கேட்குறாங்க. ப்ராஸ்பெக்டஸ் என்ன சொல்லுது, இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் என்ன சொல்லுது, பிளாக் கலரில் போடுங்க. உங்களுக்கு ஏன் இந்த கேள்வி வந்துச்சு? அங்கே பிளாக்னு சொல்லியிருக்காங்க, நான் ப்ளூவில் போட்டேன், இப்போ என்ன பண்ணுறது? அந்த சந்தேகத்தினால தான் இந்த கேள்வி உங்களுக்கு வருது. மாற்றிடுங்க. பெட்டர் டு அவாய்ட் கன்ஃபியூஷன்ஸ். இப்போவே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கரெக்ஷன் விண்டோவில் இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மூணாவது முக்கியமான விஷயம், இந்த விஷயம் அப்படிங்கிறது நிறைய மாணவர்களுக்கு ஒரு பெரிய குழப்பமாகவே இருக்கும். சார் நான் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணேன், அதே மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அப்லோட் பண்ணேன், நான் ஹரிசாண்டலாக தான் சார் வச்சேன், ஆனால் அது வெர்டிகலாக வந்துருச்சு சார், நான் மாற்றணுமா அப்படின்னு கேட்டால் மாற்றிடுங்க. கரெக்ஷன் விண்டோவில் எல்லாத்தையுமே மாற்றுறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க தானே, அதுக்கு நீங்கள் எந்த காசும் செலவு பண்ண போகிறதில்ல, எதையும் கட்ட போகிறதில்ல, ஃபீஸ் கட்ட போகிறதில்ல. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, லாகின் பண்ண போகிறீங்க, திரும்ப அப்லோட் பண்ண போகிறீங்க, வெரிஃபை பண்ண போகிறீங்க, சப்மிட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். சேஞ்ச் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த விஷயம் அப்படிங்கிறது, இந்த 4 விஷயம் அப்படிங்கிறது, இந்த 3 விஷயங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சேஞ்ச் பண்ணுறது நல்லது. இது தவிர உங்களுடைய நேமில் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி நேம் வந்துடுச்சு சார், நான் ப்ரௌசிங் சென்டரில் போய் போட்டேன், எனக்கு தெரிஞ்ச யாரோ ஒரு அண்ணனோ அக்காவோ போட்டு கொடுத்தாங்க, அப்ளிகேஷன் போட்டு கொடுத்தாங்க, இல்லை மொபைலில் நானே போட்டேன், நேமை தப்பாக போட்டேன், மாற்றிடுங்க. கண்டிப்பாக மாற்றியே ஆகணும். உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதேபடி உங்களுடைய நேம், பேரண்ட்ஸுடைய நேம், அப்புறம் உங்களுடைய இனிஷியல் ஃப்ரண்ட்டில் இருக்கா பேக்கில் இருக்கா, இந்த மாதிரி 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ
அதேபடி இருக்கா அப்படிங்கிறத பார்த்துருங்க. உங்கள் பேரண்ட்ஸோடைய இனிஷியல் 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதேபடி போடுது. உங்களுடைய இனிஷியல் 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதேபடி போடுது. அப்படி தான் ப்ராஸ்பெக்டஸில் இன்ஃபர்மேஷன் போர்டில் சொல்லியிருக்காங்க. அதையவே ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது எசென்ஷியல். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஃபீல்டு. இப்போ கம்மிங் பேக் டு த கேட்டகரி. இந்த கேட்டகரியில் நீங்கள் ஒரு வேளை கேட்டகரி சேஞ்ச் பண்ணணும், மாற்றி கேட்டகரி கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஓபிசியா, ஜென்ரலா, எஸ்சியா, எஸ்டியா, எந்த கேட்டகரி, இடபிள்யூஎஸ்ஸா, இந்த கேட்டகரியில் நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்க அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுங்கள். அது கரெக்டாக தான் அப்ளிகேஷன் ஃபார்மில் கொடுத்துருக்குமாங்கிறத செக் பண்ணுங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு இஃப் தேர் இஸ் அ சேஞ்ச் இந்த அப்ளிகேஷன், அதையும் நீங்கள் கரெக்ஷன் விண்டோவில் கட்டாயம் மாற்றுறது நல்லது. சரிங்களா? கட்டாயம் மாற்றிக்கிறது நல்லது. சார் இன்கம் கொடுக்கும்போது நான் தப்பாக கொடுத்துட்டேன் சார், அதான் மாற்றணுமா? வெரிஃபை பண்ணுங்கள். உங்கள்கிட்ட இன்கம் சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா ஆஸ் பர் த இன்கம் சர்டிஃபிகேட் உங்களுடைய டோட்டல் ஆனுவல் இன்கம் எவ்வளவோ அதை நீங்கள் மாற்றிக்கலாம். சரிங்களா? இதை மாற்றணுமா, கண்டிப்பாக மாற்றியே ஆகணுமா அப்படின்னு கேட்டால் அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லை. இது உங்களுடைய ஆப்ஷன் தான். விருப்பப்பட்டால் மாற்றுங்க, இல்லைனா விட்டாலும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? ஆனால் நேமு, சிக்னேச்சர், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ, கண்ணாடி போடுறது, பல்லில் கிளிப் மாட்டுறது, காதில் மிஷின் வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க, நேமில் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் மாற்றியே ஆகணும். இப்போ கம்மிங் பேக் டு த பிடபிள்யூடி கேட்டகரி. ஒருவேளை நீங்கள் பிடபிள்யூடி கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா அதை கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா, பர்சன்டேஜ் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா, அந்த லிமிட் 40 to 80 இருக்கும், மோர் தென் 80 இருக்கும். ஸோ அது கரெக்டாக கொடுத்துருக்குமா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மாற்றுறது நல்லது. ஓகேங்களா? அடுத்ததாக எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். 10th மார்க்கு, 10th ஸ்கூல் நேம், ஸ்கூல் அட்ரஸ். 12th மார்க்கு, 12th ஒரு வேளை ரிப்பீட்டர்ஸாக இருந்தால் 12th இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட்ஸுடைய மார்க்ஸு, உங்களுடைய ஸ்கூல் நேமு, ஸ்கூலினுடைய அட்ரஸ், பின்கோட், இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இதில் எல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்து வச்சு மேனுவலாக செக் பண்ணுங்க. செக் பண்ணிவிட்டு மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணிடுங்க. இது கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணுறது நல்லது. சரிங்களா? இதை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்கிறது நல்லது. இது தவிர மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் கொடுத்துருக்கிற ஃபோன் நம்பர், இமெயில் ஐடியை நம்மளால் மாற்ற முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணுறது இட் இஸ் இம்பாசிபிள் இந்த கரெக்ஷன் விண்டோ. இப்போது இது போக பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்னே சொல்லலாம். என்னென்னா, அவங்களுடைய ஆதாருக்கு பதிலாக அவங்க பேரண்ட்ஸுடைய ஆதாரையோ அல்லது அவங்க கூட பிறந்தவங்களுடைய ஆதாரையோ இல்லை சொந்தக்காரங்களுடைய ஆதாரையோ பேனையோ வேறு ஏதாவது ஒரு நம்பரை போட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன் சார், என் கையில் அந்த டைமில் வேறு எதுவும் இல்லை, நான் ரிஜிஸ்டர் பண்ணியே ஆகணுங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருந்ததுனால நான் மாற்றி போட்டு அப்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ஆதார் கார்டில் எல்லா கரெக்ஷனும் பண்ணி வச்சிட்டிங்க, இப்போ வந்துருச்சு அப்படின்னா ரீஅத்தன்டிகேட் பண்ணிவிடுங்க. உங்களுடைய ஆதார் கொடுத்து ரீஅத்தன்டிகேட் பண்ணிவிடுங்க. ஆதார் ரீஅத்தன்டிகேஷன் இஸ் பெர்மிட்டட். சரிங்களா? ஆதாரை நீங்கள் இது ரீஅத்தன்டிகேட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாராலையும் பண்ண முடியுமா முடியலையா அப்படிங்கிறது கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகும்போது தான் தெரியும். பட் இஃப் யூ ஹாவ் மேட் சம் மிஸ்டேக் வித் ஆதார் நம்பர் அல்லது பேன் நம்பர், இந்த மாதிரி உங்களுடைய இது இல்லாமல் வேறு பேரண்ட்ஸோடையதோ அல்லது ரிலேட்டிவ்ஸோடையோ போட்டு லாகின் பண்ணீங்க அப்படின்னா அதை நீங்கள் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது. இது சேஞ்ச் பண்ண முடியுமா முடியாதாங்கிறத கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகும்போது தான் நம்ம டேரெக்டாக பார்க்க முடியும். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் ரீஅத்தன்டிகேஷன் இஸ் பாசிபிள், பெர்மிட்டட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களை அப்ளிகேஷன் ஃபார்மில் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு 10 தடவை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு வெரிஃபை பண்ணுங்கள். அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது நல்லது. இதில் எதுலேயுமே எந்த மிஸ்டேக்கும் நான் பண்ணல சார், என்னுடைய அப்ளிகேஷன் க்ளீனாக இருக்குது சார், பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் லாகினே பண்ண வேண்டாம். கரெக்ஷன் விண்டோ டைமில் உங்களுடைய லாகின் யூசர் ஐடி பாஸ்வேர்ட்லாம் கொடுத்து லாகின் பண்ணி செக் பண்ணி பார்க்கணுங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. நீங்கள் எந்த லிமிட் வரைக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கரெக்ஷன் விண்டோ வர்ற டைமில் ஒரு வீடியோ போடுறேன், அப்போ நான் சொல்கிறேன். பட் நீங்கள் லாகின் பண்ண வேண்டியதில்லை, எந்த சேஞ்சும் நீங்கள் பண்ண வேண்டியதில்லை, ரீசப்மிட்லாம் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் ஆல்ரெடி எடுத்து வச்சு டவுன்லோட் பண்ண அதே அப்ளிகேஷன் ஃபார்ம் இஸ் வேலிட். அதைவே வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீட் எக்ஸாமினேஷன் எழுதிக்கலாம். மிஸ்டேக் இருக்கிறவங்க கட்டாயம் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. நான் இதில் எதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னனோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வீடியோவை ஒரு தடவைக்கு 2 தடவை ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொன்ன விஷயங்கள்லாம் புரிஞ்சிருக்கும். ஒரு வேளை இதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அதற்குரிய பதில்களையும் பார்க்கலாம். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த இன்ஃபர்மேஷன் இன்னும் நிறைய மாணவர்களுக்கு சென்றடையும். ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் விரும்பின மருத்துவக் கல்லூரியில் உங்களுக்கு இடம் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்காக நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் த வெரி பெஸ்ட்.